எந்த அளவுக்கு நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றியோ அந்த அளவுக்கு தான் உலக பிரமாணமா நீ ஆசீர்வாதமா இருப்ப. நீ ஜெபம் பண்ணல, பைபிள் வாசிக்கல, தேவ சமூகத்துல காத்திருக்கல, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா உலக பிரமாணமாகவும் உன் வாழ்க்கை நல்லா இருக்காது. அதை புரிஞ்சுக்கோங்க. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய நாம மகிமையடையட்டும். ஆபிரகாமுடைய லைஃப்ல பார்க்கும்போது ஆபிரகாம் ஒரு ராஜா வந்து உனக்கு நான் வந்து பொருட்களை கொடுக்குறேன், இந்த பொருட்களாம் எடுத்துக்கோ, உன் ஜனங்களை கொடுன்னு சொல்லும்போது ஆபிரகாம் சொல்றாரு, ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் எதையும் எடுத்துக்கொள்ள மாட்டேன்னு சொல்லி ஆபிரகாம் சொல்றாரு. ஒரு ராஜா வந்து பணத்தை பொருளை கொடுக்கும்போது கூட அந்த ராஜா கொடுக்கிற பணத்தை பொருளை வேணான்னு சொல்ற அளவுக்கு ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கான காரணம் என்னன்னா, ஆபிரகாம் தேவனோடு கூட நடக்கிற ஒரு நபராக இருந்தார். தேவ சமூகத்துல காத்திருக்கிற ஒரு நபரா இருந்தார். அதனால ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆபிரகாம் வளர்ச்சி அடைஞ்சு தேவ சமூகத்துல காத்திருந்து தேவனோடு கூட நடக்கிற ஒரு நபரா இருந்ததுனால உலக பிரமாணமாகவும் கூட கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து ராஜா காசு கொடுத்து கூட அதை வேணான்னு சொல்ற அளவுக்கு ஐஸ்வர்யவானாய் ஆபிரகாமை கர்த்தர் மாற்றி இருந்தார். அல்லேலூயா. யாக்கோபு ஸ்தோத்திரம் ஈசாக்குடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அவர் பஞ்ச காலத்துல விதை விதைத்த போது 100க்கு 100 பலனை கர்த்தர் கொடுத்தார். ஏன் 100க்கு 100 பலனை கர்த்தர் கொடுத்தார்னு பாத்தீங்கன்னா, இந்த ஈசாக்கு தேவனோடு கூட ஒரு நடக்கிற ஒரு நபராய், தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு நபராய், தேவ சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு நபராய் இருந்ததுனால அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்ததின்படியாகவே, தேவ சமூகத்தில் அவர் காத்திருந்ததின்படியாகவே கர்த்தர் பாருங்க என்ன செய்கிறார்னு பாத்தீங்கன்னா, உலக பிரமாணமாகவும் அவர் செய்யற பிசினஸ், அந்த விதை விதிக்கிற காரியத்துல கர்த்தர் இடைப்பட்டு 100க்கு 100 பலன் கிடைக்கத்தக்கதாக கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபுடைய லைஃப்ல நம்ம பார்க்கிறோம். இந்த யாக்கோபு ஆடுகள் மேய்க்கிறது தான் அவனுடைய வேலை. ஆனா தேவ சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு நபராய், தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு நபராய், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஒரு நபராய், கர்த்தரோடு கூட நடக்கிற ஒரு நபராய் இந்த யாக்கோபு இருந்ததுனால உலக பிரமாணமாய் அவன் செய்கிற அந்த ஆடுகள் மேய்க்கிற காரியத்துல கூட கர்த்தர் இடைப்பட்டு அவன் எந்த ஆடுகளை சம்பளமா கேட்கிறானோ அப்படிப்பட்ட ஆடுகளையே குட்டி போடும்படியாக கர்த்தர் கிரியை செஞ்சு அவனை ஸ்தோத்திரம் ஆசீர்வதிக்கிறார். லாபான் 10 முறை சம்பளத்தை மாத்துறான். ஆனா அவன் எவ்வளவு 10 சம்பளத்தை மாத்தினாலும் யாக்கோபுடைய ஆசீர்வாதம் தடைப்படல. புள்ளியுள்ளவைகள் தான் உன்னுடைய சம்பளம் சொல்லி லாபான் சொன்னா, ஆடுகள் குட்டி போடும் போது புள்ளியுள்ள ஆடுகளாய் குட்டி போடுகிறது. இந்த லாபானுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் லாபான் வந்து கலப்பு நிற ஆடுகள் தான் உனக்கு சம்பளம் சொல்லி லாபான் நியமிச்சா, ஆடுகள் எல்லாம் வந்து கலப்பு நிற ஆடுகளா குட்டி போடுது. லாபான் எவ்வளவு ட்ரை பண்ணி யாக்கோபுடைய ஆசீர்வாதத்தை தடுக்க முடியல. ஏன்னா அந்த யாக்கோபு தேவனோடு கூட நடக்கிற ஒரு நபரா இருந்தனால உலக பிரமாணமாக யாக்கோபு மேய்க்கிற அந்த ஆடுகளை கூட கர்த்தர் ஆசீர்வதித்து அதுல கர்த்தருடைய ஆசீர்வாதம் விளங்கினது. அவன் தன்னுடைய வீட்டில இருந்து லாபான் வீட்டுக்கு போகும்போது வெறும் கையா கடந்து போனான். ஆனா திரும்பி வரும் பொழுது இரு பரிவாரங்கள் நிறைந்த ஆசீர்வாதங்களோடு கூட, ஏராளமான ஆசீர்வாதங்களோடு கூட, ஏராளமான ஆடுகளோடு கூட, ஏராளமான ஐஸ்வர்யத்தோடு கூட திரும்பி வந்தான். அவன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால உலக பிரமாணமாகவும் கர்த்தருடைய வாழ்க்கையில் இடைப்பட்டு யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நம்ம வேதத்துல பல நபர்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். தாவீதை பார்க்கிறோம். இந்த தாவீது ஆடுகளுக்கு பின்னால அலைஞ்சு ஆடுகளை மேய்க்கிறதா அவருடைய வேலையா இருந்தது. ஆனாலும் கூட கர்த்தரை துதித்து ஆராதித்து கர்த்தருடைய சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரோடு கூட நடக்கிற ஒரு நபரா இருந்த பொழுது ஒரு நாள் வந்தது. ஆடுகளுக்கு பின்னால் அலைந்து கொண்டிருந்த அந்த தாவீதை அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கே ராஜாவாக கர்த்தர் மாற்றினார். இவன் தேவனோடு கூட நடந்தபடினால உலக பிரமாணமாக தாவீதை கர்த்தர் ஆசீர்வதித்து ஒரு ஆடுகளுக்கு பின்னால் அலைஞ்சிட்டு இருந்த ஒரு ஆடு மேய்க்கிற மேய்ப்பனை ராஜாவாக கர்த்தர் மாற்றினதை நம்ம பார்க்கிறோம். தானியேலோட லைஃப்ல நீங்க பாத்தீங்கன்னா, அவன் அடிமையாக ஒரு தேசத்துல பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போகப்படுகிறான். அந்த நேரத்துல கூட ராஜா சாப்பிடுற உணவினால நான் என்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன்னு சொல்லி கர்த்தருக்கு பிரியமாய் தன்னை காத்து கொண்டதுனால, பரிசுத்தத்தை காத்து கொண்டதுனால தேவ சமூகத்துல 3 வேளையும் காலை மாலை இரவு 3 வேளை ஜெபிக்கிற ஒரு நபராய், தேவனுடைய சமூகத்தை தேடுகிற ஒரு நபராய், தேவனோடு கூட நடக்கிற ஒரு நபராய் இந்த தானியேல் இருந்ததுனால எந்த தேசத்துல அடிமையாக கொண்டு போகப்பட்டானோ அந்த தேசத்திலேயே மந்திரியாக கர்த்தர் உயர்த்தினார். அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்ததுனால உலக பிரமாணமாகவும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து ஒரு மந்திரியாக கர்த்தர் அவனை உயர்த்தினதை நம்ம பார்க்கிறோம். யோசேப்புடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா, அவனை வந்து குழியில தூக்கி போடுறாங்க சகோதரர்கள். அதுக்கப்புறம் தூக்கி செய்யாத தப்புக்கு அவன் ஜெயில அடைக்கப்படுகிறான். ஆனா அந்த நேரத்துல கூட இந்த யோசேப்பு கர்த்தரோடு கூட நடக்கிற ஒரு நபராய், ஜெபிக்கிற நபராய், தேவனோடு கூட நடக்கிற ஒரு நபராய் இருந்ததுனால, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு நபராய் இந்த யாக்கோபு இருந்ததுனால பாருங்க, எந்த தேசத்துல ஜெயில் கைதியா இருந்தானோ அதே தேசத்துக்கு பிரதம மந்திரியாக இந்த யோசேப்பை கர்த்தர் மாற்றினார். இவன் தேவனோடு கூட நடக்கிற ஒரு நபரா இருந்தனால உலக பிரமாணமாகவும் இந்த யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதித்து அந்த தேசத்துக்கே மந்திரியாக, பிரதம மந்திரியாக கர்த்தர் மாற்றினதை நம்ம பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிப்போம். மத்தேயு 6 அதிகாரம் 33 வசனம்.
மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். எடுத்தவங்க வேகமா வாசிக்கலாம். மத்தேயு 6:33. ஹல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் மீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம்ம ரிவர்ஸ்ல பண்ணிட்டு இருக்கிறோம். காசு காசு பணம் பணம், பணத்து பின்னால ஓடிக்கொண்டிருக்கோம். ஆனா வசனம் சொல்லுகிறது, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு முக்கியத்துவம் கொடு, தேவனுடைய சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடு, அப்பொழுது உனக்கு தேவையானவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும், நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நம்ம என்ன பண்றோம்? தலைகீழா பண்ணி கொண்டிருக்கிறோம். உலகத்தை தேடி இருக்கிறோம், பணத்தை காசு தேடி கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக சொல்லு, யாரெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜெபம் பண்ணி வேதம் வாசித்து தேவனோடு கூட நடக்கிறானோ, அவனுடைய உலக பிரமாணமான வாழ்க்கையும் ஆசீர்வாதமா இருக்கும். அவன் செய்யற பிசினஸா இருக்கட்டும், அவனோட செய்கிற தொழிலா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் கர்த்தர் அதுல இடைப்பட்டு அவனை ஆசீர்வதிக்கிறார். இந்த வருஷத்துல நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீ எந்த அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றியோ, எந்த அளவுக்கு தேவனோடு கூட நடக்கிறியோ, அந்த அளவுதான் உலக பிரமாணமாகவும் உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். உலக பிரமாணமாகவும் ஸ்தோத்திர கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில உன்னுடைய வளர்ச்சி கம்மியா இருந்தா, உலக பிரமாணமாகவும் உன்னுடைய வளர்ச்சி கம்மியாக தான் இருக்கும்.